அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பதிவில் பசித்த ஏழைகளின் பசியாற்றுவித்தல் என்னும் தலைப்பில் சிந்திப்போம். எவ்வித ஆதரவும் இல்லாத ஏழை ஜீவர்களுக்கு பசித்துன்பம் நேரிட்ட காலத்தில் ஏற்படும் அவத்தைகளை வள்ளல் பெருமான் போன்று இன்னொருவர் விளக்கியிருப்பார்களா எனில் நிச்சயம் இருக்க முடியாது. அவ்வளவு விரிவாக அறிவித்திருக்கின்றார்கள். அதை திருவருட்பா உரைநடை பகுதியில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் பகுதியில் நாம் காணலாம். ஆகையால்தான் ஏழைகளின் பசியாற்றுவித்தலின் அவசியத்தை வள்ளல் பெருமான் மிகவும் வலியுறுத்தியுள்ளார்கள். ஏழை ஜீவர்களுக்கு பசி நேரிட்ட போது கருணை மேலிட்டு மற்றைய ஜீவர்கள் அவர்களுக்கு பசியாற்றுவிக்க வேண்டும் என்றும் அக்கருணை மிகு செயலை செய்வதனால் அக்கருணை உள்ளம் கொண்ட ஜீவர்கள் தங்களுக்கு பிரதிபலன் கருதவில்லை என்றாலும் அஜீவர்களுக்கு உண்டாகும் பலவித நன்மைகளை வள்ளல் பெருமான் அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் பாகத்தில் ஒரு சிறு துளி என்றே சொல்லலாம், சிறு பகுதியை மட்டும் அவ்வாறே வாசிக்கின்றேன், கேட்டு உணரவும். மேலும் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களின் போது அனாவசியமான ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தருணங்களில் ஏழைகளுக்கு பசியாற்றுவித்தல் எவ்வளவு உகந்தது என்னும் விளக்கமும் அதில் அடங்கும். மேலும் வியாதி நிவர்த்தி, ஆயுள் விருத்தி, இவை தவிர கல்வி, அறிவு, செல்வம் முதலிய போகங்களும் ஏழைகளுக்கு பசியாற்றுவித்தலால் உண்டாகும் நன்மைகள் என்றும் விளக்கியுள்ளார்கள். இப்போது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்பாகத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் இப்போது வாசிக்கின்றேன். விவாக முதலிய விசேஷ செய்கைகளிலும் தங்கள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களது பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவது முக்கியமென்று அறிய வேண்டும். சூளை,
குன்மம், குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சமசாரிகள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரித்தார்கள். ஆனால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பே நல்ல மருந்தாக அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து விசேஷ சௌக்கியத்தை உண்டு பண்ணும் என்பது உண்மை. பல நாள் சந்ததி இல்லாமல் பல விரதங்களை செய்து வருந்துகின்ற சமசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளது பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு நல்ல அறிவுள்ள சந்ததியை உண்டு பண்ணும் என்பது உண்மை. அற்ப வயதென்று குறிப்பினால் அறிந்து கொண்டு இறந்து போவதற்கு அஞ்சி விசாரப்படுகின்ற சமசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு தீர்க்காயுளை உண்டு பண்ணும் என்பது உண்மை. கல்வி, அறிவு, செல்வம், போகம் முதலியவைகளை குறித்து வருந்துகின்ற சமசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு கல்வி, அறிவு, செல்வம், போகம் முதலானவைகளை உண்டு பண்ணும் என்பது உண்மை. பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள சமசாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது. பெருமழை, பெருங்காற்று, பெரும்பனி, பேரிடி, பெருநெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா. வைசூரி, அம்மை, விஷக்காற்று, விஷஜுரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகா. அந்த ஜீவகாருண்யமுள்ள சமசாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கள்ளர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்படார்கள். அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள். ஜீவகாருண்யம் உள்ள சமசாரிகளது விளைநிலத்தில் பிரயாசை இல்லாமலே விளைவு உண்டாகும். வியாபாரத்தில் தடையில்லாமல் லாபங்களும் உத்தியோகத்தில் கெடுதியில்லாத மேன்மையும் உண்டாகும். சுற்றங்களாலும் அடிமைகளாலும் துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட ஜந்துக்களாலும் துஷ்ட பிசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்படார்கள்.
ஜீவகாருண்யமுள்ள சமசாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது. பசித்தவர்களுக்கு பசியாற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கமாகிய மேலான விரதமானது தேவர்கள், மனிதர்கள், பிரம்மச்சாரிகள், சமுசாரிகள், தவசிகள், சந்நியாசிகள், ஆண் ஜாதியர், பெண் ஜாதியர், வார்த்திபர், வாலிபர், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் முதலிய யாவராலும் அவசியம் செய்யத்தக்கது என்பது கடவுள் ஆணை என்று அறிய வேண்டும். வாசிப்பு முற்றிற்று. மேலும் அன்பர்கள் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் முழுமையையும் ஒரு தடவையாவது படித்தல் மிக நன்று. அது நம் உள்ளத்தில் நல்ல தெளிவை உண்டாக்கி உயிரின் உயரிய மேம்பாட்டிற்கு உற்ற துணையாய் அமையும் என்பது திண்ணம். தவிரவும் உலகியல் ரீதியாக நாம் அறியும் சில தகவல்கள். உலகில் மற்ற எல்லா நோய்களாலும் உண்டாகும் உயிரிழப்பை காட்டிலும் பசியால் உண்டாகும் உயிரிழப்பே அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவை எல்லாவற்றையும் அறிந்தும் உலக நாடுகள் அந்தந்த நாட்டின் பாதுகாப்புக்காகவும் விண்வெளி ஆராய்ச்சிக்காகவும் மற்றும் சில தேவையில்லாத பணிகளுக்காகவும் கோடிக்கணக்கில் செலவிடுகின்றன. ஆனால் பசியால் துன்புற்று இறக்கும் ஏழைகள் மிகுந்த பகுதிகளுக்கு, நாடுகளுக்கு உதவ சற்றும் முன் வருவதே இல்லை. அவரவர் நாட்டில் விளையும் அளவுக்கு அதிகமான உணவுப் பொருள்களையும் வீணாக்கி அழிக்கின்றனர். இது ஏனோ தெரியவில்லை. இச்செலவினங்களில் ஒரு மிகச்சிறு பகுதியை பசியால் வாடும் ஏழைகளுக்கு அவர்களின் உணவு தேவைக்காக செலவிட்டால் அது எவ்வளவு பெரிய நன்மை என்று ஏனோ புரிவதில்லை. இதனால்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் இம்மாய ஆட்சியை கருணையிலா ஆட்சி என்றும் அது கடுகி ஒழிய வேண்டும் என்றும் சாடினார்கள். இவ்வுலகை அருளாளர்கள் ஆட்சி செய்தால் இவ்வுலகம் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்தாலே உள்ளம் பூரிக்கும். மனுநீதி சோழன் போன்ற நீதிமான்கள் இவ்வுலகை
ஆள வேண்டும். இக்கருத்து தொடர்ந்தால் இன்னும் உணர்ச்சி மேலிடும் என்பதனால் இப்பதிவை இத்தோடு முடிவு செய்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.